டயட் ஃபுட் மாதிரி இவ்வளோ டெலிஷியஸாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது என் ஃபுட் இல்லை, இதோ இவளோட ஃபுட். அப்போது இன்றைக்கி வாட் ஷீ ஈட்ஸ் இன் எ டே பார்க்கலாமா? இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு வந்து செர்லாக் இல்லைன்னா வந்து சாப்பாடே இறங்காது. சரின்னு அது கூட கொஞ்சம் பெடிகிரியும் எங்கள் அம்மா நான் சாப்பிட்டு ஊட்டச்சத்தா வளரணும்னு நினச்சி கொடுத்து அனுப்புன நட்ஸும் போட்டு நான் இவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவேன். அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்றதும் வேணும்னு வந்து நிற்பாங்க மேடம். அப்படி சுத்தமாக வந்து டைம் பாஸ் ஆகலைன்னா பக்கத்து வீட்டு அண்ணாவோட சப்பல் எடுத்துகிட்டு வந்து நடு வீட்டில் வச்சு அதை கொஞ்சம் நேரம் மேடம் கடிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா மேடம் கொஞ்சம் நேரம் உட்காந்து கத்துவாங்க. அப்போ நம்மளே புரிஞ்சுக்கணும் மேடமுக்கு பசி எடுக்குதுன்னு. அப்புறம் நம்ம பிஸ்கெட்ஸ் மாதிரி ட்ரீட்ஸ் கொடுத்தோன்னா சாப்பிட்டுட்டு ஜாலியாக உட்காந்துப்பாங்க. அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு வந்து ப்ரெட்டும் பெடிகிரி அப்புறம் மில்க்லாம் சேர்த்து நான் அவளுக்கு கொடுத்துருந்தேன். சாப்பிட்டா மிச்ச பாலை நானும் குடிச்சிட்டேன். அப்புறம் நைட்டுக்கு வந்து அவளுக்கு வந்து இந்த மோர் மாதிரி கொஞ்சம் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி கொஞ்சம் பெடிகிரியும் கொடுத்துருந்தேன். சாப்பிட்டு நல்லா தூங்குறாங்க. இந்த கேப் யூஸ் பண்ணி நானும் தூங்கிட்டேன்னா நிம்மதி தூங்கலாம், இல்லைனா வந்து எழுப்ப ஆரம்பிச்சிருவா. பாய்.